இந்த பருப்பு கீரையை அதோட சத்துக்கள் குறையாமல் ஆனால் டேஸ்ட்லேயும் காம்ப்ரமைஸ் இல்லாமல் இன்றைக்கி பண்ணலாம். பருப்பு கீரை ஆயிறது ரொம்ப ஈஸி. கட்டை வாங்கிட்டு வந்து அதோட வேரை கட் பண்ணி போட்டுட்டு இலைகள் மட்டும் போடணும். தண்டு எலசாக இருந்ததுன்னா அந்த தண்டு போட்டுக்கலாம், சேர்த்து குக் பண்ணிக்கலாம். இன்னொன்று, இந்த பருப்பு கீரை இலையை எடுத்து போடுறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது. இது கொஞ்சம் குயிக்காகவும் செய்யக்கூடிய ஒரு கீரை. ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். நேம்லேயே பருப்பு கீரைன்னு இருக்கிறதுனால பருப்பு போட்டு கடையும் போது இதோட ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆஞ்ச கீரையை நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிய விடணும். இந்த பருப்பு கீரைக்கு நம்ம ஒரு 1/2 டம்ளர் துவரம்பருப்பு, கொஞ்சம் 1/4 டம்ளருக்கு பாசிப்பருப்பு, மூங் தால் சொல்லக்கூடிய பாசிப்பருப்பை ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி அதை எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா இந்த பருப்போடு வேக வைக்கிறதுக்கு 4-5 பல்லு பூண்டு, ஒரு 5-6 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் சின்ன சைஸில் இருந்தால் 2 போடுங்க, பெருசாக இருந்தால் ஒரு பச்சை மிளகா போதும். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி. இது எல்லாத்தையும் அந்த கழுவின பருப்பில் போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடணும். பருப்பில் வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாலாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் ஒரு 1/4 ஸ்பூன் இல்லை ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டு இந்த பருப்பு பொங்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சோண்டு எண்ணெயும் ஊற்றி இது ஒரு 4 விசில் வேக வைக்கலாம். இந்த பருப்பு வேகிற நேரத்தில் கீரையை பொடி பொடியாக கட் பண்ணி அதுக்கு தாளிப்புக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். கீரையை பருப்பு கூட போட்டு நம்ம ப்ரெஷர் குக் பண்ணோன்னா அதில் இருக்கிற நியூட்ரிஷன்லாம் ரொம்பவே கம்மி ஆகிடுங்கிறதுனால கீரையை நம்ம தனியாக தாளிப்போடு சேர்ந்து கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு இது கூட போட்டு கடைஞ்சிடலாம். ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய், எல்லாமே நான் சின்ன சின்ன ஸ்பூன் தான் யூஸ் பண்ணுறேன். இது ரெண்டத்தையும் போட்டு சூடானோடனே கடுகு, சீரகம், உங்கள்கிட்ட தாளிப்பு வடகம்னு இருந்தால் அது கீரையில் தாளித்து போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படின்னா என்னன்னு தெரியலன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். கடுகு, சீரகம், தாளிப்பு வடகம், 2 காஞ்ச மிளகாய், இதை கிள்ளி போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயத்தை நல்ல நீளமாக தின்னாக கட் பண்ணி அதையும் அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பருப்பில் ஊற்றினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதை தாளித்து நம்ம ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்குவோம். நம்ம தாளித்த கடாயிலேயே பொடியாக நறுக்கின கீரையை போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் வதக்கினோன்னா அந்த கீரை நல்லா குக் ஆகிடும். பருப்போட ப்ரெஷர் அடங்கி அந்த விசில் எடுக்கிறதுக்குள்ளே நம்ம தாளிப்பையும் ரெடி பண்ணிடலாம், கீரையும் வேக வச்சிடலாம். ஒன்ஸ் அந்த ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் போட்டு ஒரு கடைஞ்சோன்னா டேஸ்டியான கீரை கடையல் ரெடி. பருப்பு பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. இதோ இங்கே தெரிகிற இந்த 2 மிளகாவை மட்டும் எடுத்து வச்சுட்டு நம்ம கடையிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். பருப்பு நம்ம அளவாக தண்ணி வச்சு வேக வச்சிட்டோன்னா கரெக்டாக வெந்துடும். ஒருவேளை வெந்ததுக்கப்புறம் பருப்பில் தண்ணி நிறையா நிற்கிதுன்னா அந்த தண்ணியை எடுத்துட்டு பருப்பு கடையணும். பருப்பில் தண்ணி இல்லாமல் இருக்கும்போது தான் நமக்கு கடையிறது, அதாவது அதை மேஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸியான ப்ராசஸாக இருக்கும். ஸோ பருப்பில் தண்ணி இல்லாமல் தான் கடையணும். எக்ஸஸ் இருந்ததுன்னா ட்ரெயின் பண்ணிடுங்க. வெந்த பருப்பை நல்லா கடைஞ்சிட்டோம் இப்போ மேஷரில். இப்போது கீரையை வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கீரையை போட்டு இன்னொரு தடவை நல்லா மேஷரில் ஒரே ஒரு தடவை பைண்ட் பண்ணினதுக்கப்புறமா அடுப்பில் ஒரு 2 மினிட்ஸ் அதை கொதி வரத்துக்காக வச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச தாளிப்பு, பருப்புலேருந்து எடுத்த மிளகா எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு, பருப்பு வேக வச்சதுக்கப்புறம், பருப்பு மேஷ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினோம். கீரை கடைஞ்சதுக்கப்புறமும் கொஞ்சோண்டு அந்த மேஷரில் இருக்கிறத கழுவி போடுறதுக்கு தண்ணி ஊற்றினோம். ஸோ மொத்தமாக 1 டம்ளர் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிருக்கோம். அப்போ தான் குழம்பு கன்சிஸ்டன்சியில் நமக்கு அந்த கீரை கிடைக்கும். இந்த தண்ணியெல்லாம் ஊற்றிருக்கிறதுனால லேசாக ஒரு கொதி வரணும். ஒரு 2-3 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சா அது கொதி வந்துடும். ஒரு மிதமான கொதி வந்ததுக்கப்புறமா இந்த கீரையை ஆஃப் பண்ணிட்டோன்னா இட் இஸ் ரெடி டு பி சர்வ். டேஸ்டியான ஹெல்த்தியான பருப்பு கீரை கடையல் ரெடி. நம்ம ஓப்பன் குக்கிங்கில் கீரையை குக் பண்ணும்போது அதில் இருக்கிற கலரும் நமக்கு நல்லா ப்ரிசர்வ் ஆகும், நியூட்ரிஷனும் ப்ரிசர்வ் ஆகும். சுட சுட வடித்த சாப்பாடில் இந்த பருப்பு கீரையை போட்டு மேலாக கொஞ்சம் நெய்யை ஊற்றி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
இந்த அட்டகாசமான பருப்பு கீரை கூட எந்த கார பொரியல் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். பொட்டேட்டோ ஃப்ரை, கருணக்கிழங்கு ஃப்ரை, சேப்பங்கிழங்கு ஃப்ரை, இல்லை வெண்டைக்காய், பாவக்காய் எல்லாமே நல்லாயிருக்கும். பருப்பு கடையில் கூட இந்த காரக்கறிகள் எல்லாமே நல்லாயிருக்கும். இல்லை வெறும் அப்பளம் வச்சு கூட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.